ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தங்க என்கிட்ட சாரீக்கு எப்படி நம்ம க்ரோஷெட் பார்டர் வைக்கலான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில டைம்களில் நம்ம அந்த துணிகளில் எண்டில் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு ஆசைப்படுவோம்ல. எம்ப்ராய்டரிங்கும் பண்ணலாம், அல்லது நீங்கள் க்ரோஷேயும் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. அதே மாதிரி இது மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? இதை பண்ணுறதுக்கே தேர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ். அந்த என்ன ஆப்ஷன்ஸுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அதுக்கு தேவையானது உங்களுக்கு என்ன கலரில் நீங்கள் அந்த லேஸ் வைக்க போகிறீங்களோ அந்த கலர் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது உங்கள் கிளாத்து. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக இந்த கிளாத் எடுத்துருக்கிறேன். 2 மெத்தட் சொல்லித்தர போகிறேன்ல, அதனால தான் நான் 2 மெத்தடையுமே இதில் நான் முதல்ல செய்து காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டு வச்சுக்கணும் ஒரு எண்டில், அல்லது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த செயின் போட்டு அதை அப்படியே தைக்கணும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது செயின் ஸ்டிச் போட்டு அதில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம வழக்கமாக தைக்கிற ஆர்டினரி ஸ்டிச் தான். இது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதில் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இது நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம டிசைன் போட்டால் இந்த மாதிரி வரும். ஓகேவா? அல்லது நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்னு நினச்சா எந்த மாதிரி போட்டுக்கணும், முதல்ல இந்த மாதிரி நீங்கள் தச்சு வச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே போட்டால் அந்த டிசைன் இந்த மாதிரி வரும். இது உங்கள் ஆப்ஷன் தான். ஓகேவா? நம்ம ரெண்டையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க. முதல்ல இந்த பேட்டர்ன் நம்ம தச்சு இப்படி வச்சுக்கணும். சரியா? அப்படி தைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீடில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய நீடிலாக இருக்கணும். எந்த கலரில் நீங்கள் அந்த லேஸ் வைக்கிறீங்களோ அந்த கலர் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. நூலை கோத்துட்டு ஒரு எண்டில் நீங்கள் என்ன போட்டுக்கணுங்க, ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணுன்னா, கீழேருந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்த பிறகு இதை எப்படி தைக்கணுன்னா, இந்த த்ரெட்டை உங்கள் பக்கமாக எடுத்துகிட்டு திருப்பி என்ன பண்ணணும், அதில் விட்டு எடுக்கணும். அப்போ எப்படி வருது, இப்படி வரும். வருதா? இது மாதிரி நீங்கள் இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பேட்டர்ன் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடச்சிரும். சரியா? இந்த மாதிரி பேட்டர்ன் கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த லேஸ் வைக்க போகிறோம். இது மாதிரி லேஸ் வைக்க போகிறோம். ஓகேவா? எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீடில் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கீங்கள, அதையும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த இதில் நீடில் விட்டு உள்ளே போக் பண்ணணும், உள்ளே குத்தி எடுக்கணும். சரியா? எடுத்தாச்சு. திருப்பி என்ன பண்ணணும், நீங்கள் எந்த கலரில் லேஸ் வைக்கிறீங்களோ அந்த கலர் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. பின்பக்கமாக வச்சுக்கோங்க. பின்பக்கமாக வச்சுட்டு அப்படி முன்னே எடுத்துகிட்டு வரணும். இதில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. திருப்பி என்ன பண்ணணும், அந்த இதை அப்படியே விட்டுறணும். அடுத்த ஸ்டிச்சில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், 3 டபுள் க்ரோஷே போடணும். இந்த பேசிக் ஸ்டிச்சு தெரியாதவங்க, நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் சுற்றிட்டு இப்படி கொண்டு வந்துட்டேன். இனி டபுள் க்ரோஷேங்கிறதுனால 2 வாட்டி நீங்கள் என்ன செய்யணும், வெளியே வரணும். ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். அடுத்தது இது செகண்டு. இன்னும் ஒன் மோர் போடணும். சரியா? 3 போட்டாச்சு. இனி அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஸ்லிப் நாட் போடணும். போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் கிடச்சிருக்குல்ல. இனி அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னா, திருப்பி அடுத்த ஸ்டிச்சில் நீங்கள் என்ன இனி அடுத்த இதில் நம்ம இதே மாதிரி என்ன செய்யணும், டபுள் க்ரோஷே 3 போடணும்.
1 போட்டிருக்கோம். இப்போ 2 போட்டாச்சு. திருப்பி அடுத்த செயினுக்குள்ளால அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளால விட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லிப் ஸ்டிச்சு போடணும். போட்டுட்டோம். இப்போ போட்டும்போது இந்த ஃப்ளார் பேட்டர்ன் வந்திருக்கா? இது முழுக்க நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது எப்படி வரும்னா இந்த மாதிரி கிடைக்கும். பார்க்க நல்லா இருக்குல்ல? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வரும். இது ஒரு பேட்டர்ன்னு சொன்னேன். என்ன ஒன்று, நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே எண்டில் நீங்கள் என்ன செய்யணும், மிஷினில் தைச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இந்த நான் செயின் ஸ்டிச் போட்டு நான் இதில் வந்து தச்சிருக்கிறேன். இனிமேல் என்ன பண்ணுவீங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அந்த செயினுக்குள்ளே விட்டு நம்ம வந்து இதே மாதிரி ட்ரிப்பிள் டைமு 3 டைமு டபுள் க்ரோஷே போட்டால் நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் கிடச்சிரும். 2 பேட்டர்ன் இருக்குது. உங்களுக்கு எந்த பேட்டர்ன் ஈஸியோ அதை நீங்கள் என்ன செய்யணும், ட்ரை பண்ணணும். செகண்ட் பேட்டர்னையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். செகண்ட் மெத்தட் வந்து அந்த செயின் ஸ்டிச்சு செய்து துணியில் நம்ம தச்சு வச்சுருக்கோம். திருப்பி அந்த முன்னால் செய்தோம்ல அதே மெத்தடில் செய்யணும். த்ரெட் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் த்ரெட் எடுத்தாச்சு. இதுக்கு என்ன பண்ணணும், இதில் வந்து அப்படியே இந்த ஊசியை உள்ளே குத்தி எடுக்கணும். இந்த த்ரெட்டையும் என்ன செய்யணும், அங்கேருந்து யான் ஓவர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உடனே என்ன செய்யணும், நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச்சு போடணும். ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டாச்சு. அடுத்தது அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளால் 3 டபுள் க்ரோஷே போடணும். மூணு டபுள் க்ரோஷே போட்டுட்டோமா. இனி அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு நம்ம என்னது ஸ்லிப் ஸ்டிச்சு போடணும். சரியா? இப்படி போடும்போதே உங்களுக்கு அந்த பூ பேட்டர்ன் வந்துடுச்சு பார்த்தீங்களா? அப்போது 2 மெத்தட்லேயும் கிடைக்கும். இப்போ நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம செயின் ஸ்டிச் பண்ணி செய்தது, இந்த பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அடுத்தது நம்ம இது எம்ப்ராய்டரி மாதிரி அதில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே பண்ணுறது இந்த இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே அந்த இதில் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டு செயின் ஸ்டிச் மாதிரியே நம்ம ஊசி வச்சு தைச்சோன்னா அதில் கிடைக்கிறது இந்த பேட்டர்னில் கிடைக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 2 டிசைனுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒன்று வந்து செய்கிறது ஈஸி, செகண்டு இது வந்து கொஞ்சம் டஃப் மாதிரி எனக்கு தெரியுது. ஐ டோன்ட் நோ ஹவு யூ ஆர் ஃபீலிங் இட். இங்கே பாருங்கள், நம்ம இந்த எம்ப்ராய்டரிங் மாதிரி ஸ்டிச்சு போட்டு பண்ணுற டிசைன் என்ன வந்திருக்கு, ஈஸியாக பண்ணிடலாம். சரியா? இதுவும் அழகாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த செயின் ஸ்டிச்சு போட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் உங்களுக்கு பிடித்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.